யாவரை வாழ்த்துகிறேன். தேவன் தம்முடைய கிருபையுள்ள தயவுள்ள நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. இந்த நாளில் இந்த மாதத்தில் தேவன் நமக்கு தந்த ஒரு வார்த்தை வாசித்து நம் தியானித்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் 30வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். உனக்கு தள்ளுண்டவன் பெயரிட்டபடியா நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உன்னை விசாரிப்பட்ட சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவன் என்று பெயரிட்டபடியா நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த நாளிலே இந்த மாத தேவன் தம்முடைய பிள்ளைகளை விசாரிக்கிற ஒரு மாதம். அல்லேலூயா. இந்த நாட்களில் தேவனாய் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய காயங்களை ஆற்றுகிற ஒரு மாதம். அல்லேலூயா. தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய சோத்திரம் காயங்களை ஆற்றி சுகமோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு வாழ பண்ண தேவன் நமக்கு ஈவாக தந்த நாளுக்காக நான் தேவனை மகிமைப்படுத்துகிறேன். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை கனமும் துதியும் சோத்திரம் உண்டாவதாக. ஆமென். விசாரிப்பட்ட சீயோன் என்று சொல்லி அங்கே இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். உன்னை விசாரிப்பட்ட சீயோன் என்று சொல்லி உன்னை தள்ளுண்டவன் என்று பெயரிட்டபடியால் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, தேவ ஜனத்தை, தேவ பிள்ளைகளை சோத்திர நாட்களிலே உலகத்திலே பார்க்கும் பொழுது சீயோன் என்று வேதத்திலே வாசிக்க முடியும், கவனிக்க முடியும். வேதத்திலே நம்மை குறித்து சீயோன் வாசி என்று ஆண்டவர் நம்மை அழைப்பதை பார்க்க முடியும். ஆனால் அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது விசாரிப்பட்ட சீயோன் என்று சொல்லி. உலகம் நம்மை ஒருவருமே நமக்கு விசாரிக்க ஒருவரும் அல்ல. இவருக்கு யார் என்ன செய்ய முடியும், இவருக்கு யார் உதவி செய்ய முடியும், இவருக்கு யார் தான் துணை இருக்கிறார் என்று சொல்லி நம்மை ஏளனமாய் நம்மை தள்ளுண்டவர்களாக, தள்ளப்பட்டவர்களாக, உதாசீனப்படுத்துவதாக நினைக்கிற இந்த உலகத்துல தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை விசாரிப்பேன். அல்லேலூயா. நான் உன்னை விசாரிக்கிற கர்த்தர் என்று சொல்லி சோத்திரம். தள்ளுண்டவர்களாக இருக்கிறவர்கள், உலகத்தால் புறம்பாய் தூக்கி எறியப்பட்ட அவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறார்? விசாரித்து அவர்களுடைய வாழ்வுடைய ஆரோக்கியத்தையும் சோத்திரம் அவருடைய காயங்களை ஆற்றி சுகத்தை தேவன் தந்து கர்த்தர் அற்புதமான கிருபையால் நம்மை நிரப்பும்படியாக இந்த நாட்களை இந்த வேத வசனத்தை வாக்குதத்தை நமக்கு தேவன் சொந்தமாக்க உரிமையாக்க தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த வேதத்தை வாசிக்கிற போது சோத்திரம் அங்கே சொல்லப்படுகிறது, தேவன் நம்மை விசாரிக்கிறவர். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக நம்ம விசாரிக்கிறவர். உலகம் நம்மை விசாரிக்கல என்று சொல்லி நம்ம கவலைப்பட வேண்டாம். உலகத்தை நம்ம விசாரிக்கவில்லையே, இவர்களை விசாரிக்கல, அவர்களை விசாரிக்கல என்று சொல்லி இன்னைக்கு அநேக நேரங்களில் மனிதர்கள் விசாரிப்பதை குறித்து நாம் ரொம்ப என்ன செய்கிறோம்? அக்கறை கொள்கிறோம். அதிலே நம்ம சோத்திரம் அதை பார்த்து அதை ஏற்கனவே நினைக்கிறோம். பின்பதாக ஏமாற்றப்படுகிறோம். இவர்களாம் விசாரிக்கலையே, என் கஷ்ட நேரங்களை, வேத நேரங்களை என்னை ஒருவருமே கண்டுகொள்ளவில்லையே என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம்? அநேக நேரங்களில் நம்ம விசாரிப்பட்ட நிலைமை குறித்து யோசிக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, சீயோனே விசாரிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும், தள்ளப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் நான் உனக்கு ஆரோக்கியத்தை, நான் உனக்கு சோத்திர அற்புதத்தை செய்ய நான் வருவேன். அல்லேலூயா. அங்கே சொல்லப்பட்டிருக்கு, நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை விசாரிக்கிறவர். சோத்திரம். 1 பேதுரு புத்தகத்துல 5:7 வாசிக்கும் பொழுது அங்கே வேத வசனத்தை வாசிக்கலாம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அல்லேலூயா. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால், ஆமென், உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பிலிப்பியர் புத்தகத்துல 4:6 வாசிக்கும் பொழுது அங்கே வேதத்திலே வாசிக்கிற, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அல்லேலூயா. இந்த 2 வசனத்தை இணைத்து படிப்போமானால் சோத்திரம், தேவனாய் கர்த்தர் நம்மை எவ்வளவாய் நேசிக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அங்கே சொல்லப்படுகிறது, நீங்கள் சோத்திரம் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்று சொல்லி. இங்கே பேதுரு அவர் எழுதுகிறார், அவர் மூலமாய் வேதத்திலே நாம் வாசிக்கிற இந்த வசனமானது, அவர் உங்களை விசாரிக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்களை விசாரிக்கிறார். அவர்களுக்கு கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள். சோத்திரம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து சோத்திரத்தோடு ஜெபத்தில் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். ஆமென்.
அல்லேலூயா. அவர் நம்மை விசாரிக்கிற தேவன். ஆமென். நாம் கவலையான சூழ்நிலையில, வேதனையான நிலையில, நம்ம தவிக்கிற, நம்ம கஷ்டப்படுகிற நேரத்துல விசாரிக்க ஒருவர் வரமாட்டாங்க. நான் நன்றாக இருக்கும்போது விசாரிப்பார்கள். நான் நன்றாக இருக்கும்போது நம்மை பார்க்க தேடி வருவார்கள் மனிதர்கள். ஆனால் நாம் கஷ்டப்படும் போது, வேதனைப்படும் போதோ, நாம் சிரமப்படும் போதோ, நாம் சோத்திரம் பலவித தேவையோடு இருக்கும் பொழுது நம்மை விசாரிக்க ஒருவருமே வரமாட்டாங்க. அந்த நேரம் விசாரிக்க வருகிறவர் ஒருவர், ஆண்டவராக இயேசு ஒருவர் மாத்திரமே. ஆமென். அல்லேலூயா. ஏனென்ற வீரர் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால். எப்போ விசாரிக்கிறார்? உங்க கவலைகளை அவர் வைக்கத்தக்கதாக அவர் நம்மை விசாரிக்கிறார். ஆமென். வைத்து விடுங்கள். எப்போது? கவலையாக இருக்கும் போது, கவலைப்படும் போது, அந்த கவலைகளால் அவர் வைக்கத்தக்கதாக அவர் நம்ம என்ன செய்கிறார்? விசாரிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்று சொல்லி, அப்போ நம்ம ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இருக்க வேண்டுமானால் நம்முடைய கவலைகளை ஆண்டவரிடத்தில் கவலையோடு சொல்லாம மகிழ்ச்சியோடு சொல்ல, ஆண்டவரே இந்த தேவை, இந்த சூழ்நிலை இருக்குதப்பா, எனக்கு இதை மாற்றுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? அவர்கிட்ட போய் நம்ம கவலையை தெரிவிக்க அவசியம் இல்லை. ஏதோ சொல்லுகிறது, அவர் நம்மை விசாரிக்கிறார். ஆமென். நம்முடைய கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள். நம்முடைய தேவைகளை, நம்முடைய வேதனைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள். என்றால் அவர் ஆற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் ஆரோக்கியம் வர பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஒரு மனிதன் கவலை கொள்ளும் பொழுது, ஒரு மனிதன் கவலைப்படும் பொழுது, அந்த கவலையினாலே வியாதி வருகிறது, பலவீனம் வருகிறது, அவன் வாழ்விலே சரீரத்தை நஷ்டங்கள் வருகிறது, அவன் சரீரத்திலே தேவையில்லாத பலவீனங்கள் தாக்க ஆரம்பிக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை மட்டும், அவர் உங்களை விசாரிக்கிறார். ஆமென். அவர் விசாரிக்கிற தேவத்தை நம்ம என்ன செய்யணும்? நம்ம கவலைகள் எல்லாம் வைத்து விடணும். சோத்திரம். சொல்ல மாத்திரம் இல்ல, வைத்து விடுங்கள் என்று சொல்ல பார்க்கிறோம். சோத்திரம். ஆமென். தேவனிடத்தினுடைய கவலைகளை வைத்து விட வேண்டும். ஒன்றுக்கும் கவலைக்கான எல்லாவற்றையும் தெரியப்படுத்த வேண்டும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். சோத்திரம். இதை நாம் செய்யும் பொழுது நம் வாழ்விலே கர்த்தர் செய்கிற ஒரு காரியம், ஆரோக்கியம் வர பண்ணுவார். காரியங்கள் மாறும். அல்லேலூயா. மனதில் ஏற்பட்ட வடுக்கள், மனதில் ஏற்பட்ட துயரங்கள், மனதில் ஏற்பட்ட வேதனையான சூழ்நிலைகள் எல்லாம் தேவனிடத்தில் தெரியப்படுத்தும் பொழுது அதை அவர் ஒருவரை மாற்ற முடியும். ஆமென். அல்லேலூயா. மனிதர்கள் நம்மை காயத்தான் படுத்துவதை தவிர மனிதர்கள் ஒருபோதும் நம்ம என்ன செய்ய மாட்டார்கள்? நம்முடைய காயத்தை ஆற்ற மாட்டார்கள். ஏனென்றால் கர்த்தர் ஒருவரே அவர் காயங்களை கட்டுகிறவர். அல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே ரணங்களை மாற்றுகிறவர். ஆமென். அல்லேலூயா. கீலேயாத்தின் பிசினி தைலமாக இருந்து என்ன செய்கிறார்? அவர் காயங்கள், ரணங்களை மாற்றுகிற உன்னதமான தேவனாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த தேவன் நம்ம இந்த நாட்களில் விசாரிப்பார் என்று பார்க்கிறோம். ஆமென். அவர் விசாரிக்கிற தேவன். உலகம் நம்ம நினைக்கும், இவங்களை விசாரிக்க ஒருவரும் இல்லை, இவங்களுக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை, இவங்களை காப்பாற்ற ஒருவரும் இல்லை, இவர்களுக்காக பேச ஒருவரும் இல்லை, இவர்களுக்காக நின்று சாதிக்க ஒருவரும் நினைத்து நமது மேல் பலவிதமான காரியங்களை திணித்து நம்மை வேதனைக்குள்ளாக்க நினைக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், விசாரிப்பட்ட நிலையில் இருக்கிற உன்னை நான் உன்னை விசாரிப்பேன். அல்லேலூயா. நான் உனக்காக நிற்பேன், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், நான் உனக்காக பரிந்து பேசுவேன், நான் உனக்காக யாவும் செய்து முடிப்பேன், நான் உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன், உன் காயத்தை நான் நிரந்தரமாய் மாற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு வாக்கு தத்தங்களை தேவன் தந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதாகமத்திலே பார்க்கும் பொழுது ரூத்தின் புஸ்தகம் 2:10 வாசிக்கலாம். ரூத்தின் புஸ்தகம் 2:10 வாசிக்கும் பொழுது அங்கே சோத்திரம் ரூத் போவாசுடைய உரையாடலை அங்கே பார்க்க முடியும். சோத்திரம். ரூத்தின் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவள் தரையில் முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாளாய் இருந்தும் நீர் என்னை விசாரிக்கும்படி எதினாலே உமது கண்களில் எனக்கு தயை கிடைத்தது என்றார். நீர் என்னை விசாரிக்க. அல்லேலூயா. உம்முடைய கண்களில் எதனால் எனக்கு தயை கிடைத்ததையா என்று சொல்லி ரூத் என்ற ஒரு பெண்மணி வேலைக்கு போன ஒரு வயல்வெளிக்கு சொந்தக்காரர், வயல்வெளிக்கு உரிமையாளர், சுதந்திரவாளி அவர்கிட்ட என்ன செய்கிறார்? பாதத்தில் விழுந்து என்ன செய்கிறார்? வணங்கி அவரிடத்தில் கேட்கிறார், உங்களுடைய கண்களில் இவ்வளவு தயவு கிடைப்பதற்கு என்னிடத்தில் எண்ணத்தை கண்டீர் ஐயா, என்னிடத்தில் எண்ணத்தை கண்டீர் என்று சொல்லி அவள் அந்த விசாரிக்கிற அந்த சூழ்நிலைகளை பார்த்து மிகவும் பிரமித்து போய் நின்று அவள் பாதத்தில் விழுந்து போவாசை சோதர வேண்டிக் கொள்கிற ஒரு காரியத்தை இங்க பார்க்க முடியும். இதனாலே
என்னை விசாரிக்க உங்களுடைய கண்களில் எதனாலும் உனக்கு தயவு கிடைத்தது? என்னை விசாரிப்பதற்குரிய அளவில் நான் பெரிய ஆள் இல்லையே, என்னை விசாரிக்கக்கூடிய அளவில் எனக்கு ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லாதவள், நான் குறைவுள்ளவள், நான் இப்போதான் நான் ஊருக்கு வந்திருக்கிறேன், என் வாழ்க்கையெல்லாம் இழந்து சிதைந்து போன சூழ்நிலை வந்திருக்கிறேன், நீ என்னை இவ்வளவாய் விசாரிப்பதற்கு என்ன என்று பார்க்கும் பொழுது சோத்திரம், அவள் மேல் வைத்த தேவ தயவு. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை விசாரிப்பதற்கு காரணம் என்ன? அவர் உங்கள் மேல் தயவு பாராட்டுகிற ஈவு. அல்லேலூயா. தயவு பாராட்டுகிற காரியத்தினாலே, அவன் நமக்கு பாராட்டின தயவினாலே அவன் நம்மை விசாரிக்க கடந்து வருகிறார். அல்லேலூயா. அன்றைக்கு போவாஸ் என்ற ஒரு மனிதன் சோத்திரம், அவர் இயேசுவுக்கு அடையாளமாக அநேக நேரங்கள் ஒப்பிடப்படுகிறது. சோத்திரம், அடிமையாய் வந்தவள், சோத்திரம், அந்நிய புறதேசத்தில் வந்தவள், அவள் அந்த அடைக்கலமான சட்டைகளுக்குள்ளாக கிறிஸ்துவின் மகிமைக்குள் வந்த அவள், சோத்திரம், தேவனை சார்ந்து உன்னதமான உத்தம பரிசுத்தமுள்ள நித்தியமுள்ள சக்தியுள்ள தேவனை தேடி வந்து அவளை அடைக்கலமாய் கொண்டு அவரே தேவன் என்று தன்னை ஏற்றுக்கொண்டவராக அவள் சோத்திரம், அவள் அடிமைத்தனது மோவாபிலிருந்து அங்கே பெத்லகேம் என்ற ஊருக்கு கடந்து வந்த போது அங்கே வந்து முதல் செய்த ஒரு காரியம், அவள் சோத்திரம் வயல்வெளியிலே போய் என்ன செய்தால் கதிர்களை பொறுக்க வருகிறார். அந்த கதிர்களை பொறுக்க வருகிற சூழ்நிலையிலே அந்த வயல்வெளிக்கு சொந்தக்காரர் அவர் விசாரிக்கிற வேலைக்காரரிடத்தில், இவள் யார், எதற்காக இங்கே இருக்கிறார், யார் புதிதாக இருக்கிறது, எப்போது வந்தால் என்று கேட்டபோது அவளை குறித்தான அந்த சரித்திர காரியங்களை அவரிடத்தில் தெரியப்படுத்தின போது அவர் அதை மனதில் வைத்துக் கொண்டு அந்த பெண்மணி என்ன செய்கிறார், விசாரித்து தயவு செய்கிறதை பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. நம்மை விசாரிப்பற்ற சூழ்நிலை இருக்கலாம், நம்ம யாரும் விசாரிக்கலாம், நம்ம யாரும் கவனிக்கலாம், நமக்கு யாரு உதவி செய்ய நினைக்கலாம். அன்றைக்கு ரூத்தை விசாரித்த போவாஸ் ஒருவர் இருந்தார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்மை விசாரிக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். ஆமென். நம்முடைய கவலைகள், பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், அடிமைத்தனங்கள், நம் வாழ்வில் பெருமையான நிலையில் இருக்க நம்மை விசாரிக்க ஒருவர் இருக்கிறார். உலகத்தை பார்க்கும் பொழுது நன்றாக இருக்கிறவர்களை விசாரிப்பார்கள், நலமுடன் இருக்கிற விசாரிப்பார்கள். சோத்திரம், கஷ்டத்தோடு வேதனையோடு ஒரு உதவி இல்லாத ஒரு மனிதன் விசாரிக்க ஒருவர் போக மாட்டாங்க. ஏனென்றால் அவனிடத்தில் என்ன இல்லை, ஒன்றுமில்லை. ஒன்றுமில்லாத ஒருவர் விசாரிக்க ஒரு வருவாரானால் அவர்தான் இயேசு. அல்லேலூயா. என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை, விசாரிக்கிறது ஒன்றும் இல்லை, எனக்கு கேட்கிறது கேட்பார் இல்லை என்று நினைக்க தெய்வ பிள்ளை, உங்கள் வாழ்விலே உங்களை விசாரித்து நடத்த கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த நாளில் அவள் கதிர் பொறுக்கி வீட்டுக்கு சென்று போன போது அங்கே நகோமியர் மாமியார் விசாரிக்கிறார், என்னமா எங்க போய் வேலை பார்த்த, எந்த தோட்டத்துக்கு போன, எங்கே கதிரை பொறுக்க சொன்ன போது அவள் என்னென்ன விதமாய் சொன்ன போது அவள் சொல்லுகிறார், இது போவாசின் வயல், அவர் நெருங்கிய உனக்கு உறவினர், நெருங்கிய சுதந்திரவாளி. அல்லேலூயா. தேவன் நமக்கு, ஆண்டவர் நமக்கு நெருங்கியவர். அல்லேலூயா. நம்ம நெருங்கிய சுதந்திரவாளி. அவருடைய தோட்டத்தில் இருக்கும்போது அவருடைய சோத்திரம் அவர் காரியங்களை செய்ய வரும்பொழுது தேவன் நம்மை விசாரித்து அனுகூலமான அனைத்து நன்மைகளை கொடுக்க உண்மை உள்ளவர். அதற்கு அடையாளம் ஒப்புமையாக தான் இந்த ரூத்தின் சரித்திர புத்தகங்களை நாம் பார்க்க முடியும். அந்நிய தேசத்தில் வந்து அவளுக்கு அடைக்கலம் கொடுத்த தேவன். அல்லேலூயா. அந்நிய தேசத்தில் வந்த தேவன் சோத பிள்ளைக்கு ஆகாரம் கொடுத்த தேவன். விசாரிக்க ஒருவர் கிடையாது, என புரிதல் முடியாது. சோத என்னோட புதிய ஒரு பழக்கம், புதிய சமுதாயம், புதிய கலாச்சாரம், புதிய சூழ்நிலை, புதிய மக்கள். ஆனால் அதன் மத்தியிலே போவாஸ் ரூத்தை விசாரித்து தயவு செய்து அவளுக்கு வேண்டிய மட்டும் ஆகாரம், தண்ணீர் எடுத்துக்கொள், குடித்துக்கொள், யாரும் அதட்டாதீர்கள், யாரும் அவளை ஒன்றும் செய்யாதுன்னு சொல்லி அவளுக்கு வேண்டிய தயவை கொடுத்த போது அவள் சொல்லி, இத்தனை தயவு எனக்கு எதனால ஐயா, இத்தனை காரியம் பாராட்டு எதனால என்று சொல்லும் போது தேவன் நமது மேல் வைத்த ஈவு. அல்லேலூயா. அவள் மேல் வைத்த தயவு, சோத்திரம், கர்த்தர் அவள் மேல் அக்கறை உள்ளவராக தேவன் காணப்பட்டதை குறித்து வேதம் நமக்கு சித்தரிக்கிறதை பார்க்கிறோம். தேவன் நமது மேல் அக்கறை உள்ளவராக இருக்கிறதுனாலதான் அவர் நம்மை ஆதரிக்கிறவராக வெளிப்படுகிறார். அல்லேலூயா. நம்மை ஆதரிக்கிற ஒருவர் இருக்கிறனாலதான் நமது அக்கறையோடு விசாரிக்க அவரால் முடிகிறது. ஆமென். அல்லேலூயா. நம்ம விசாரிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் நம் வாழ்விலே அற்புதங்களை தேவன் செய்ய, நன்மை செய்ய அவர் கடந்து வருகிறவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ரூத் 2:20 வாசிக்கப்படுது. அவர் நம்மை ஆதரிக்கிறவர், அவர் ஆதரிக்கிறவரானால் நம்மை விசாரிக்கிறார். அல்லேலூயா. வேதம் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிட்டு அவர் உன்னை ஆதரிப்பார். ஆதரிக்கிறவர் தான் அக்கறை கொள்ள முடியும், அக்கறை கொள்ளுகிறவர் தான் விசாரிக்க முடியும். ஆமென். ஒருவர் நம்ம மேல அக்கறையே கொண்டு விசாரிக்க மாட்டாங்க இல்லையா? ஆனா கர்த்தர் நம்ம மேல அக்கறை உள்ளவர், அன்பு உள்ளவர். ஆமென். நேசம் உள்ள, பாசம் உள்ளவர். நம்மை தேடி வந்து நம்மை விசாரிக்க அவர் கடந்து வருகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா.
என்னை ஒருவருமே விசாரிக்க வரல, என்னை யாருமே கண்டுகொள்ள, என் சூழ்நிலை யாருக்குமே தெரியல, என்னை யாரும் பார்க்கவில்லை சொல்லி அநேகர் புலம்புவது உண்டு. சில நேரங்கள்ல ஆண்டவர் சிலர் விசாரிக்கும்படியாக சிலர் வருவார்கள். ஆனால் விசாரித்த பின்பதாக அவர் நம்ம என்ன செய்வாங்க, ஏன் வந்து நமக்கு கஷ்டமா இருக்கும். ஏனென்றால் வந்தவர்கள் விசாரித்தது மாத்திரமல்ல, அவர்கள் நமக்கு தேவையில்லாத காரியங்களை சொல்லிவிட்டு, தேவையில்லாத காரியங்களை மனதில் சிந்தையில புதைத்து விட்டு சொல்வார்கள், நம்மளை காயப்படுத்தி வேதனைப்படுத்தி ஆரோக்கியத்தை கெடுத்து விட்டு போய்விடுவார்கள். கடைசியாக முடிவாக நமக்கு ஒரு ஜெபமும் செய்து விட்டு போய்விடுவார்கள். ஆமென், அல்லேலூயா. மனிதர்கள் அப்படித்தான், உலகம் அப்படித்தான். சோத்திரம். ஆனா கர்த்தர் விசாரிக்க வரும்பொழுது அவர் நம்மிடத்தில் உள்ளதை சோத்திரம் எடுக்க அல்ல, அவர் கொடுக்கிறவராக வருகிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு சோத்திரம் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த பின்பதாக தம்முடைய சீசர்கள் பின்மாற்றத்து போன சீசர்களை தேடி போகிற போது அங்கே பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேரும் மீன் பிடிக்க போயிட்டாங்க. மீன் பிடிக்க போயிட்டு ராம் முழுதும் பிரயாசப்பட்டு மீன் பிடிச்சு பார்க்க ஒன்றும் கிடைக்கல. பெருமையாய் வந்து நிற்கிறாங்க. அப்போது அவர் கடற்கரை நின்று செய்கிறார், பிள்ளைகளே புசிப்பதற்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கிறார். எதற்கு கேட்கிறாரு? ஏன் விசாரிக்கிறார்? அங்கே விசாரிக்க ஆண்டவர் வந்தார். தம்முடைய சீசர்களை துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்களே, விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி அவங்களை ஆதாயம் பண்ணாதபடி, அவர் மேல் கோபம் கொள்ளாதபடி விசாரிக்க வருகிறார். பிள்ளைகளே என்று சொல்லுகிறார். புசிப்பதற்கு ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறார். ஒன்றுமில்லை என்று சொன்னபோது அவர் விசாரித்தது மாத்திரமல்ல, இல்லை என்ற நிலைமை மாற்ற அவர்களுக்காக சோத்திரம் கர்த்தர் செய்த ஒரு காரியம், ஆண்டவர் இயேசு செய்த ஒரு காரியம் என்ன? அவர்களுக்காக பொரித்த மீன் துண்டுகளை வைத்திருந்தார். அல்லேலூயா. அப்பங்களை அவரை வைத்திருந்தார். சோத்திரம். பசியார அவருக்கு உணவு கொடுத்து அவரை பலப்படுத்தின தேவன் இன்றைக்கும் உங்களை விசாரிக்க கடந்து வர அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் நிலைமை மாற்றுவதற்கு அவர் விசாரிக்க வருவார். நமக்கு கொடுப்பதற்காய் வருகிறார், உங்களுக்கு எடுப்பதற்கு அல்ல. உலகம் விசாரிக்க வரும், உள்ளதை எடுக்க வரும். ஆனா தேவனோ விசாரிக்க வரும் பொழுது அவர் இல்லாததை கொடுத்து நம்மை ஆதரித்து ஆசீர்வதித்து ஆரோக்கியம் வர பண்ண அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. யோபுவை வியாதியின் சூழ்நிலை இருந்த போது விசாரிக்க 4 நண்பர்கள் வந்தார்கள். வந்தவர்கள் முதலாவது அழுதார்கள், பின்பதாக மௌனமா இருந்தாங்க கொஞ்ச நாட்கள். பின்பதாக இருக்க முடியல. அவனை போட்டு என்ன செய்தார்கள்? அவனை வசைப்பாட்டினார்கள். தேவையில்லாத காரியங்களை சொல்லி அவனை புண்படுத்த ஆரம்பித்தார்கள். அவன் நீ பாவி, நீ குற்றவாளி ஒத்துக்கொள்ள சொல்லி அவனை பாவியாக சித்தரித்து அவனை என்ன செய்தார்? பல நேரங்கள் அவனுக்கு அநேக போதனைகளை கொடுத்து பிரசங்கம் பண்ணி அவன் என்ன செய்தார்கள்? இருந்த வேதனையோடு கூட இன்னும் அதிகமான வேதனை கூட்ட ஆரம்பித்தார். ஏனென்றால் மனிதன் விசாரிக்க வருவதை செய்கிறான், இருக்கிறதுக்கு கவலைகள் இன்னொரு கவலையை கொண்டு சேர்த்து கொடுக்க வருகிறான். அவன் நினைத்ததெல்லாம் சொல்லி 4 நண்பர்களாய் வந்தவர்கள் பின்பதாக ஓனாய் கூட்டமாய் மாறிட்டான். அவ்வளோ வேதனை, சரீரத்துல வேதனை, எல்லாம் இழந்த நிலைமை, எல்லாம் கைவிடப்பட்ட நிலைமையில இருந்து யோபு பரிதாபத்தோடு நின்று கொண்டிருக்க போது அவரை விசாரிக்க வந்தவர்கள் ஆரம்பத்தில் விசாரிப்பது போல் தெரிந்தது, ஆரம்பத்தில் அக்கறை கொண்டது போல் தெரிந்தது, ஆரம்பத்தில் அன்புள்ளவர் போல் தெரிந்தது. பின்பதாக பார்க்கும்போது அவர் அக்கறை கொள்ளவில்லை, அன்பு கொள்ளவில்லை. சோத்திரம். வேதனை மேல் வேதனைப்படுத்தினார்கள். சொல்லுங்க, ஐயோ என் ஆரோக்கியம் கெடுகிறது, ஐயோ நான் சஞ்சலத்தினாலே நான் மறித்து விடுவேன் சொல்லி செய்கிறார். அவர் புலம்புகிற சூழ்நிலைக்கு நேராக இவர் நடத்தி கொண்டு போனதை பார்க்கிறோம். மனிதன் நம்மோடு பேச பேச, உலகத்தை அவனை பேச பேச காயம் கூடுமே தவிர காயம் மாறாது. மனிதன் நம்மோடு பலவித காரியம் விசாரிக்கும் பொழுது நமக்கு ஆரோக்கியம் வருவதல்ல, ஆரோக்கியம் கெடும் என்று பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் ஒருவரை நம்ம விசாரிக்கும் பொழுது நம் வாழ்வில் ஆரோக்கியம் வரும், காயங்கள் நிரந்தரமாய் ஆற்றப்படும். ஆமென், அல்லேலூயா. மனதில் ஏற்பட்ட வேதனை ரணங்களை மாற்ற இயேசு கடந்து வந்தார். அப்போதான் அந்த சோத்ரம், அந்த யோபு தேவனை சொல்லுகிற, ஆண்டவரே நான் காதுகளால் உன்னை குறித்து கேட்டேன், இன்றைக்கு கண்களால் உன்னை பார்க்கிறேன் என்று சொல்லி ஆறுதல் கொடுக்க, அற்புதம் செய்ய, ஆதரிக்கிற, விசாரிக்கிற, ஆற்றி தேற்றி அரவணைக்கிற இயேசுவை அந்த நாளில் யோபு தன் கண்களால் பார்க்கத்தக்க கிருபைகளை பெற்றுக் கொண்டதை பார்க்க முடிகிறது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. சில நம்ம விசாரிக்கவே வரலா பண்ணா நம்ம கவலைப்படக்கூடாது. ஏன்னா கர்த்தர் சிலர் அனுமதிக்கல. விசாரிக்க வந்தா நம்ம என்ன செஞ்சிருவோம்? நொந்து நூலாயிரும். நம்ம இருக்கிற வியாதிக்கு மேல இன்னும் கொஞ்சம் வியாதி கூடும். சிலர் சொல்லுவாங்கல்ல, எரிகிற தீயில கொஞ்சம் எண்ணெய் ஊத்துற மாதிரி. சில பேச்சை கொடுத்தாங்க, எரிகிற தீயில
என்ன ஊத்துற மாதிரி ஆயிடும். சில நேரங்களில் சில வீடுகளில் போய் சந்திக்க போனா சிலர் சொல்ற காரியம், பேசுகிற காரியம் பார்த்தா விசுவாசத்தை, குடும்பத்தை ஒரு விசுவாசம் விசுவாசம் மறுதளிக்கக்கூடிய விசுவாசத்தை விட்டு விலகக்கூடிய அளவுல அந்த பேச்சுக்குள்ள அவங்க சொல்லுகிற காரியங்களை பார்த்தா வியாதியோடு ஜோமனம் இருக்கும். ஆனா அங்க இருக்கிறவங்க இப்படிப்பட்ட வியாதி உள்ள ஒரு ஆளை பார்த்து அவங்க இப்படித்தான் வியாதி செத்துட்டாங்க இருக்கிற நினைச்சுவாங்க. ஐயோ இதனால ஏதோ காரணம் இறந்திருப்பாங்க. ஆனா இதை சொல்லி 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 குடும்பத்துல பிறந்தவங்க கூட பிறந்தவங்களே இப்படி புரியாதபடி என்ன செய்யறார், வேதனை ரணப்படுத்த இன்னும் காயத்தின் காயம் ஏற்பட இன்னைக்கு அநேகர் இருப்பதை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசுவோ காயங்களை மாற்றுகிறார், ஆரோக்கியத்தை வர பண்ணுகிறார். ஆமே. இந்த நாட்களில் உங்கள் வாழ்விலே இதுவரைக்கும் ஏற்பட்ட ஏதோ காயம், உள்ளத்திலே மனதில் ஏற்பட்ட காயங்களை மாற்றுகிற கர்த்தர் நிச்சயமாகவே அதெல்லாவற்றையும் ஆற்றி உங்கள் காயங்களை ஆற்றி உங்களை ஆரோக்கியமாய் வாழ கர்த்தர் கிருபை செய்வார். ஆமே. அல்லேலூயா. ஆரோக்கியம் வாழ்வில் வரும். ஆறுதல் வாழ்வில் வரும். சோத்திரம். காயங்கள் மாற்றப்படும். நிச்சயமாகவே தேவன் நிச்சயம் அற்புதம் செய்வார். ஏனென்றால் அவர் நம்மை விசாரிக்கிற தேவன். ஆமென். சங்கீத புத்தகத்திலே 41ஆம் சங்கீதத்திலே 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது தாவீது சொல்லுகிறார். சோத்திரம். வாசிக்கலாம். சங்கீதம் 41:6. ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான். அவன் தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்துக் கொண்டு தெருவிலே போய் அதை தூற்றுகிறான். அல்லேலூயா. மனிதன் என்ன செய்யறானா, திரும்ப வாசிங்க. ஒருவனை பார்க்க வந்தா வஞ்சனையாய் பேசுகிறான். தெருவிலே போய் தூற்றுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவனை பார்க்க வந்தா சொற்ற சிலர் நம்ம பார்க்க வராம இருக்கிறது நல்லது. ஆமென். எத்தனை சொல்ல முடியும்? சிலர் பார்க்கவே வரக்கூடாதுப்பா, ஏன்னா வந்த என்னது சிலர் பார்க்க வந்து செய்யறான். வந்து எப்படி வரணும், அக்கிரம செஞ்சோடு வஞ்சனையோடு வந்து என்ன செய்யறான், என்ன பார்க்க வரணும், விசாரிப்பாங்க. என்னாச்சு, எப்படி ஆச்சு, ஏதாச்சும் விசாரிப்பாங்க. விசாரிச்சு செய்வாங்க. போய் நம்மகிட்ட எல்லாத்தையும் நம்மகிட்ட எல்லா காரியங்களை பெற்றுக்கொண்டு நினைச்சுவாங்க. அதை 3-4 தெரிவித்து நினைச்சுவாங்க. தெரியுமா விஷயம், இந்த மாதிரி நடந்த காரியத்தை சந்திச்சு பார்த்தா நடந்த காரியம் என்ன என்று சொல்லி பல விதங்களை, பல ரூபங்களை, பல உருவங்களை வைத்து பல விதமான காரியங்களை சொல்லி ஒரு சின்ன பிரச்சனையை பெருசா ஆக்கி பூகமாக்கி என்ன சொல்லுவாங்க, இன்னைக்கு பிரஸ்தாபப்படுத்த பிரபலிப்படுத்துகிற தூற்றி தெரிகிற ஜனக்கூட்டத்து மத்தியில் நாம் இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. நமக்கு வந்து சின்ன ஒரு கஷ்டம் வந்திருக்கும், சின்ன ஒரு விளைவினை வந்திருக்கும். அந்த விளைவினை எதனால வந்திருப்போம், ஏதாவது பேசியிருப்போம், இதனாலதான் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனால் அதை என்ன செய்வார்கள், வேறு விதமாய் திருத்தி பேசக்கூடிய அக்கிரம நினைவோடு வருகிறவர்கள். சோத்ரன். ஆனா இவர்கள் மத்தியில் நாம் இருக்கும் பொழுது தேவன் நாம் விசாரிக்க வருகிறார் என்றால் அவர் நிரந்தரமாய் காயங்கள் ஆற்ற, ஆரோக்கியப்படுத்த அவர் உண்மையாய் நமக்கு அற்புதம் செய்ய அவர் கடந்து வருகிறார். ஆமென். அல்லேலூயா. இவங்க உடனே பார்க்கல, இவங்க உடனே கேட்கவில்லை, இவங்க உடனே விசாரிக்கவில்லை சொல்லி நம்ம அனைவரும் நொந்து போகிறோம். அவங்க எல்லாம் வராம இருக்கிறது கர்த்தர் அவளை தடை பண்ணி வச்சிருக்கிறதே நமக்கு ஆரோக்கியமா இருப்பதற்காக தான். ஆமென். அல்லேலூயா. சில பேச்சு நம்ம ஆரோக்கியத்தை கெடுத்துரும், சில பேச்சே நம்முடைய காயங்கள் மேல் காயத்தை உண்டு பண்ணிவிடும். ஆமென். அல்லேலூயா. மனதின் காயங்கள், உள்ளத்தின் காயங்களை மாற்ற அவர் ஒருவர் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. வேதாகமத்தில் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவானவர் அவர் ஒருவரே காயங்களை ஆற்றுகிறவர், அவர் ஒருவரே நம்மை ஆற்றி தேற்றுகிறவர். ஏனென்றால் அவர் அப்படியாக நமக்கு அவர் காயப்பட்டார். வேதத்தில் வாசிக்கிறோம், நமக்காக காயப்பட்ட, நமக்காக நொறுக்கப்பட்டவர் அவர். ஆமென். அல்லேலூயா. அவரை குறித்து கொஞ்சம் யோசித்து பாருங்க, அவரை குறித்து கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. எவ்வளவாய் காயப்பட்டார். 33 வருடம் கூடவே 33 வாழ்ந்த நாட்களே 3 வருடங்கள் சீசர்களை 12 தேர்ந்தெடுத்து கூடவே வச்சிருந்தார். கூடவே இருந்து சாப்பிட்டாங்க, உண்டாங்க, உறங்கினாங்க. அவரால் அற்புத வல்லமை பலன், அவரால் ஆரோக்கியம், அவராலே தேவனுடைய கிருபை வெளிப்பட்டது, அவராலே தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டது. ஆனால் முடிவிலே பார்க்கும் பொழுது எல்லாரும் கைவிட்டு ஓடிட்டாங்க. கூட இருப்பான்னு எல்லாரும் கைவிட்டு ஓடியாச்சு. ஒருவர் மறுதளிச்சாச்சு, ஒருவர் சபைக்கு சத்தியம் பண்ணியாச்சு, ஒருவர் என்ன பண்ணார், சோத்திரம், ஓ கர்த்தர் நான் கூட இருப்பேன் ஒரு மார்பிலே சாஞ்சவங்க ஓடியாச்சு. கடைசி ஒருவர் காட்டி கொடுத்து, முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்தாச்சு. இந்த நிலையில மனது எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கு ஆண்டவருக்கு. அத்தனை வேதனையும் சுமந்தவராக அதோடு கூட சோத்திரம் சிலுவையிலே அவரை அவ்வளவாய் பரிகாசம் பண்ணுகிறாங்க. அத்தனை காயங்களை அவர் ஏற்றுக்கொண்ட மனதில் அவ்வளவு வேதனை, அவ்வளவு காயங்கள், அத்தனை காயங்களை சிலுவையில் மேல் நினைச்சார்
ஏற்றுக்கொண்டவராக அவர் சிலுவையிலே ஜெயித்ததை பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அதனாலதான் நம்முடைய வேதனை அவருக்கு தெரியும், நம்முடைய காயங்கள் அவருக்கு தெரியும், நமக்கு அவருக்கு தெரியும். அதனாலதான் அவர் நம்மை விசாரிக்க வருகிறார், நம்முடைய காயங்களை ஆற்றி ஆரோக்கியப்படுத்துகிறார். வேதம் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகிறோம், அவருடைய தழும்புகளால் நமக்கு ஆரோக்கியம் வருகிறது. ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு வாழ்க்கையில சரீரத்தில் ஆரோக்கியம் வந்திருக்கலாம், மனதிலே ஆரோக்கியம் எல்லாம் வந்திருக்கலாம், ஏதோ ஒரு காயங்கள், ஏதோ ஒரு வேதனையோடு நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். இன்றைக்கு இந்த மாதத்தை கர்த்தர் எல்லா காயங்களையும் ஆற்றி உங்களுக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணி உங்களை சுகித்து இருக்க, சுகமாயிருக்க கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் நம்மை விசாரிக்கிறவர். ஆமென். நீங்க தனித்து இருக்கும் பொழுது, வேதனையோடு கஷ்டத்தோடு இருக்கும் பொழுது விசாரிக்க ஒருவர் வல்ல நினைக்க வேண்டாம், கர்த்தரே கடந்து வருவார். ஆமென். அல்லேலூயா. பள்ளத்தாக்குல சோத்த வனாந்தர சூழ்நிலைகள்ல இருந்து ஆகாரை தேடி எங்கிருந்து வந்தாய், எங்கே போகிறாய், உனக்கு என்ன சம்பவித்தது என்று விசாரித்த தேவனாக இன்றும் ஜீவனோடு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. உனக்கு என்னமா சம்பவித்தது, ஏன் அழுகிறாய், ஏன் வேதனைப்படுகிறாய் சொல்லி விசாரிக்க வந்த தேவன் வனாந்தரத்தில் ஒருவரும் கிடையாது, உதவி செய்ய ஒருவரும் கிடையாது. கொஞ்சம் ஆகாரத்தை, கொஞ்சம் தண்ணீரை கொடுத்து ஆபரணம் அனுப்பிவிட்டார். ஆனா விசாரிக்க ஒருவரும் இல்லை என்ற நிலையில் இருந்த போது இயேசு கடந்து வந்தார். அல்லேலூயா. உங்கள் வாழ்விலும் நீங்க தனித்த நிலையில் இருக்கிறீங்க, எனக்கு யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை, எங்களை அக்கறை கொள்ள ஆதரவு இல்லை, ஆதரிக்க ஒருவரும் நினைக்க வேண்டாம். சோத்திரம். மனிதருக்கு ஆதரவு இல்லை, மனிதனுடைய உதவி நமக்கு தேவையில்லை. ஏனென்றால் பரத்திலிருந்து கர்த்தர் பரலோக உதவிகளை கர்த்தர் நமக்கு அனுப்பி தருவார். அல்லேலூயா. பரலோகத்தின் நன்மைகள் இந்த நாட்களில் தேவன் உங்களுக்கு அருள் செய்து உங்கள் வாழ்விலே அவர் விசாரிக்கிற நன்மைகளை அறிந்து கொள்ளவும், அவர் வாழ்க்கை காயங்களை ஆற்றுகிறதை அறிந்து கொள்ளவும், ஆரோக்கியமாய் வாழ தேவன் கிருபை செய்கிறார் என்று சொல்லி அவருடைய தயவை, இரக்கத்தை, கிருபையை தேவனை துதிக்கத்தக்கதாக தேவன் வாழ்விலே அற்புதமாக இந்த மாதத்தை கர்த்தர் நடப்பித்து போகிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி காயத்தை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக நிச்சயமாகவே உங்கள் காயங்கள் ஆறும். ஆமென். மனதின் காயங்கள், சிந்தையின் இருதயத்தின் காயங்களை கர்த்தர் ஆற்றி, அல்லேலூயா, நிரந்தர ஆரோக்கியத்தை, நிரந்தர சுகத்தை சரீரத்திலே, மனதிலே கர்த்தர் உங்கள் வாழ்விலை கொடுத்து உங்களை மேன்மைப்படுத்துவார், பலப்படுத்தி ஆஸ்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? தேவனாகிய கர்த்தர் மகிமைப்படுவாராக. அல்லேலூயா. உன்னை விசாரிப்பட்ட சீயோன் என்று சொல்லி உன்னை தள்ளுண்டர் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன். நீ தள்ளப்பட்டவர் அல்ல, உலகத்தால் தள்ளப்பட்டு இருக்கலாம், உலகத்தால் விசாரிப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். உங்களை என்னை விசாரிக்க ஒருவர் உண்டு. ஆமென். நம்மை நேசிக்கிற ஆண்டவர் ஒருவர் உண்டு, நம்மை தூக்கி நிற்கிற இயேசு ஒருவர் உண்டு. ஹல்லேலூயா. நம்மை தப்புவிக்கிற கர்த்தர் ஒருவர் உண்டு, நம்மை ஆதரிக்கிற ஒரு சுதந்திரவாளி உண்டு. ஹல்லேலூயா. அவர் மேல் தயவு பாராட்டுகிறார். ஓ, அவர் மேல் ஈவு காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. ஓ, அவர் பாராட்டின ஈவு தயவுக்காக அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அவரை நாம் மகிமைப்படுத்துவோமா, அவரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. எல்லா மகிமை கனம் அவருக்கு செலுத்துவோம். ஆண்டவரே, என்னை விசாரிக்கிறவர் ஒரு இருக்கிறீர். ஹல்லேலூயா. சொல்லுங்க, அவர் உங்களை விசாரிக்கிறவனுடைய உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள், அவர் மேல் கவலைகளை வைத்து விடுங்கள். அல்லேலூயா. அவரே நம்மை ஆதரிக்கிற தேவன். அல்லேலூயா. நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். அல்லேலூயா. அவர் உங்களை ஆதரிப்பார். நம்பிக்கையோடு சொல்லுங்க, ஆண்டவரே, என்னை ஆதரிக்கிறவரே, என்னை விசாரிக்கிறவரே. அல்லேலூயா. ஓ, என் அருகில் நெருங்கிய சொந்தமாய் என் தயவு பாராட்டுகிற அற்புத இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அல்லேலூயா. ஓ, ஹல்லேலூயா. 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 அவரிடத்தில் ஆரோக்கியம் வருகிறது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் சட்டையின் கீழ் உனக்கு ஆரோக்கியம் உண்டு. அல்லேலூயா. அவரே ஆரோக்கியப்படுத்துகிறார். அல்லேலூயா. மனதை நிச்சயமாய் ஆரோக்கியப்படுத்துவார். அல்லேலூயா. சிந்தைகளை ஆரோக்கியம் ஏற்பட்ட எல்லா வடுக்கள், காயங்கள், பல வருடமாக இருந்த ரணங்கள், வேதனைகளை, ஓ கஷ்டங்கள், மனதில் இருந்த காயங்களை ஆற்ற கர்த்தர் இந்த நாட்கள் ரண வைத்தியனாக, ஓ கீழியாத்தின் பிசிறி தைலமாக, அல்லேலூயா, இன்றைக்கு சுகமளிக்கிற தேவனாக, ஆரோக்கியம் தருகிற தேவனாக, அற்புதம் செய்கிற தேவனாக, நிரந்தர ஆரோக்கியத்தை கொடுக்கிறவராக, அல்லேலூயா. அல்லேலூயா. சுகமளிக்கிற தேவனாக, விசாரிக்கிற தேவனாக இந்த நாட்டில் தேவன் வெளிப்படுவாராக. உங்கள் வாழ்வில் அற்புத நன்மைகளை தேவன் அருள் செய்வாராக. அல்லேலூயா. அவர் வாக்குத்தத்தம் உண்மை உள்ளவர், அவர் சொல்லியபடியே செய்வார். அல்லேலூயா. நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன், உன் காயங்களை ஆற்றுவேன். அல்லேலூயா. 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 ஆறாத காயங்கள் ஆறும். அல்லேலூயா. ஆற்றியே தேவன் நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. அநாதி தேவன் உன் அடைக்கலம். அல்லேலூயா. அவர் நித்திய புயம் உனக்கு ஆதாரமா இருக்கு. எல்லா கரங்களை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி தேவனை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
கர்த்தர் எங்கள் வாழ்விலே நீ செய்ய போகிற நன்மைகளுக்காக, எங்களை வரப்பண்ண போகிற கிருபை நன்மை ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நன்றிகளை துதிகளை சோதனை எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.